விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டமாடி நாழி குரலிலே செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டமாடி நாழி குரலிலே செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டமாடி நாழி குரலிலே செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் நீலமேகம் போல இருப்பான் நீலமேகம் போல இருப்பான் பாடினாலும் நெஞ்சில் வந்து கொடி இருப்பான் கோலப்புல்லாங்குழலோ கோலப்புல்லாங்குழலோதி கோபிகளை கள்ளமாடி கொஞ்சம் போல விண்ணை தாடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் மூக்காரி ராகம் பாட சொல்லி வம்பு கிழப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் மூக்காரி ராகம் பாட சொல்லி வம்பு கிழப்பான் எனக்கு அது தெரியாதென்றா எனக்கு அது தெரியாதென்றால் எக்கூறுக கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும்போது இதாண்டி முகாரி என்பன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வெண்ணெய் பானை மூடக்கூடாது வெண்ணெய் பானை மூடக்கூடாது இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது இவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க உண்ணாது சும்மா ஒரு பேச்சு காணும் சும்மா ஒரு பேச்சு காணும் திருடன் என்று சொல்லிவிட்டார் உன் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடர் என்பான் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையை பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டமாடி நாழி குரலிலே செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் வேடிக்கையை பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டமாடி நாழி குரலிலே செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன்
பொல்லாத விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன்.
நாராயண 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 நாராயண. வாருங்கள் நாரதா, என்ன இந்த பக்கம்? என்ன கண்ணா கேள்வி இது? உங்களை காண காரணம் எதுவும் வேண்டுமோ? நான் உங்கள் மேல் கொண்ட அன்பே போதுமல்லவா? அப்படியா நாரதா, என் மீது உங்களுக்கு அவ்வளவு அன்பா? இதில் என்ன ஆச்சரியம் கண்ணா? என்னை விட உங்கள் மேல் அன்பு கொண்டவர் வேறு யாராக இருக்க முடியும்? இது என்ன கேள்வி நாரதரே? கண்ணன் மேல் உங்களை விட அதிக அன்பை வைத்திருப்பவள் நான் தான். யார் சொன்னது? என்னை விட கண்ணனிடம் அன்பு செலுத்த உலகில் யாரும் இல்லை. என்ன நாரதரே, நான் சொல்வது சரிதானே? ஆம் பாமா தேவியாரே, உங்களின் அன்பே உலகில் சிறந்த அன்பு. என்ன நாரதரே உளறுகிறீர்கள்? நான் இருப்பதை மறந்து விட்டீர்களா? தவறு தவறு, ருக்மணி தேவியாரின் அன்பே சிறந்தது. நாரதரே, தேவி தங்களின் அன்பே சிறந்தது. நாரதரே, வந்துவிட்டேன் தேவி. கண்ணா, இது என்ன புது குழப்பம்? இருவரில் யார் அன்பு சிறந்தது? எனக்கு எப்படி தெரியும் நாரதா? நீதானே ஆரம்பித்தாய், நீயே முடித்து வை. அன்பின் அளவை எப்படி கணக்கிட முடியும் கண்ணா? இது என்ன பெரிய விஷயம்? என் கண்ணனின் மேல் நான் கொண்ட அன்பை என்னால் எளிதாக நிரூபிக்க முடியும். ஒரு பெண்ணிற்கு மிகவும் பிடித்தது அவளின் நகைகள் மட்டுமே. என் தங்க நகைகள் அனைத்தையும் கண்ணனின் எடைக்கு எடை தர தயாராக இருக்கிறேன். யாரங்கே? என் நகை பெட்டியை கொண்டு வாருங்கள். கண்ணா, துலாபாரத்தின் ஒரு தட்டில் நீங்கள் அமருங்கள். பணிப்பெண்ணே, மற்றொரு தட்டில் பெட்டியில் உள்ள என் நகைகளை எடுத்து வை. எடுத்து வை, அனைத்தையும் எடுத்து வை. ஏன் தட்டுகள் இன்னும் சமமாகவில்லை? நான் அணிந்திருக்கும் நகைகளை கழட்டி வைக்கிறேன். இப்பொழுதும் தட்டு உயரவில்லையே, என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை நாரதரே. தேவி ருக்மணி, நீங்கள் ஏதேனும் முயற்சித்து பாருங்கள். நிச்சயமாக. இதோ என் அன்பின் அடையாளமாக இந்த துளசி இலையை வைக்கிறேன். என்ன அதிசயம்! துலாபாரம் சமனாகிவிட்டதே. அப்படியென்றால் பாமாவின் அன்பை விட ருக்மணியின் அன்புதான் சிறந்ததோ என்ன கண்ணா? கலகத்தை ஆரம்பித்து விட்டாயானாதா? எனக்கு பயங்கரமாக தலைவலிக்கிறது. தலைவலி தீராமல் என்னால் பதில் சொல்ல முடியாது. யார் அங்கே? அரண்மனை வைத்தியரை அழைத்து வாருங்கள். தாயே, கண்ணனின் தலைவலிக்கான காரணம் பிடிபடவில்லை.
யார் அங்கே? மேற்கு நாட்டின் சிறந்த வைத்தியரை அழைத்து வாருங்கள். தாயே, எனக்கும் தலைவலிக்கான காரணம் விளங்கவில்லை. கண்ணா, இது என்ன லீலை? உன் தலைவலியை போக்க நீயே ஒரு வழி சொல். நாரதா, என்மேல் அன்பு கொண்டவரின் பாதம் பட்ட மண்ணை எடுத்து என் நெற்றியில் இட்டுவிட்டால் என் தலைவலி தீரும். என்னது? பாதம் பட்ட மண்ணை தங்கள் நெற்றியில் இடுவதா? என்னால் முடியவே முடியாது. நான் கண்ணன் மேல் மிகவும் அன்பு செலுத்துகிறேன். ஆனால் என்னால் இது முடியாது. ஐயோ, இந்த பாவ காரியத்தை நிச்சயம் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் யாரும் உங்கள் பாதம் பட்ட மண்ணை என் நெற்றியில் இடப்போவதும் இல்லை, என் வலி தீரப்போவதும் இல்லை. கண்ணனுக்கு தலைவலியாம். ஏய், தெரியுமா? கண்ணனுக்கு தீராத தலைவலியாம். ராதா, கேள்விப்பட்டாயா? கண்ணன் தீராத தலைவலியால் அவதிப்படுகிறாராம். என்ன உளறுகிறாய் தோழி? உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் பிணிகளை போக்குபவன் கண்ணன் அல்லவா? அவன் தீராத தலைவலியில் துடித்துக் கொண்டிருக்கிறானா? நம்ப முடியவில்லையே. நான் ஏன் பொய் சொல்கிறேன் ராதா? தலைவலியை போக்க மருந்து தேடி நாரதரே அலைந்து கொண்டிருக்கிறாராம். இன்று வரை கிடைக்கவில்லையாம். என்ன மருந்து அது? கண்ணன் மேல் அன்பு கொண்ட யாரேனும் அவர் பாதம் பட்ட மண்ணை கண்ணனின் நெற்றியில் இட்டுவிட்டால் வலி நீங்கிவிடுமாம். ஆனால் யாரும் தங்கள் பாதம் பட்ட மண்ணை கண்ணனின் நெற்றியில் இட தயாராக இல்லை. கண்ணனின் தலைவலியும் தீரவில்லை. இது என்ன பெரிய விஷயமா? இதோ இதை எடுத்துச் சென்று கண்ணனின் நெற்றியில் நாரதரை கட்டச் சொல். வலி தானாக பறந்துவிடும். அப்படியே ஆகட்டும் ராதா. ராதை தந்தது. இதை ராதை தந்துள்ளார். என் தலைவலி முற்றிலும் அகன்றுவிட்டது. யார் பாதம் பட்டமன் என் நெற்றியில் பட்டது? தங்கள் பாலிய தோழி ராதை. அவர் பாதம் பட்ட மண்ணை அனுப்பியிருந்தார். அதனால்தான் தங்கள் தலைவலி மறைந்தது. அப்படியா? ராதை சிறுவயது முதலே என்மேல் மிகவும் அன்பு கொண்டவள் நாரதா. அப்படியென்றால் தங்கள் மேல் அதிக அன்பு கொண்டவர் ராதை என்று கொள்ளலாமா கண்ணா? நாரதா, என்ன என்னை வம்புக்கு இழுக்கிறீர்களா? நான் உங்கள் வலையில் சிக்க மாட்டேன். நான் போய்கொண்டே இருக்கிறேன். கண்ணா, என் அன்பை விட ராதாவின் அன்பு உங்களுக்கு பெரிதாம். பதில் சொல்லிவிட்டு போங்கள். கண்ணா, என்னை விட ராதா உங்களுக்கு முக்கியமா? நில்லுங்கள், நில்லுங்கள், பதில் சொல்லுங்கள். எனக்காவது பதில் சொல்லுங்களே கண்ணா.